அன்னை மரியாளை போன்று யார் உண்மையாக கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள்? கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 33ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்று தாயாம் திரு அவையானது தூய கன்னிமரியாளை ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை கொண்டாட நமக்கு திரு அவையானது அழைப்பு விடுக்கிறது. இந்த அன்னையினுடைய விழா நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக இயேசுவை பார்க்க சென்றிருந்த அவருடைய தாய் அன்னை மரியாளும் அவருடைய சகோதரர்களையும் பார்த்து இயேசு கூறக்கூடிய வார்த்தை, யார் என்னுடைய சகோதரர்கள், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய தந்தை என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய திட்டத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று இயேசு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்று அன்னையை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே அன்னை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நொடி பொழுதிலிருந்து தன்னுடைய இறுதி நாட்கள் வரைக்கும் அன்னை கடவுளுடைய திட்டத்தை சரியாக கடைபிடித்தவராக செயல்படுத்தியவராக இருந்தார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 இறை வார்த்தையிலே கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். இவ்வாறு தன்னுடைய வாழ்வு முழுவதும் அன்னையானவள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற கூடியவராக இருந்தார். அன்னை மரியாளை போன்றே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி திருமணம் செய்து கொள்கின்ற பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை தன்னுடைய வாழ்வினுடைய இறக்கிற வரைக்கும் யார் யாரெல்லாம் பிரமாணிக்கமாக அதை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய திட்டத்தை சரியாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை போலவே துறவற சபையில் இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்கின்ற அந்த வார்த்தை பாட்டை தான் இறக்கிற வரைக்கும் சரியாக பிரமாணிக்கமாக கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்தந்தையும் அருட்சகோதரிகளும் அருட்சகோதரர்களும் உண்மையிலேயே கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்த கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை போலவே நாட்டை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்கள், நான் என்னுடைய நாட்டு மக்களுடைய தேவையை அறிந்து எல்லா சூழ்நிலையிலும் செயல்படுவேன் என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப தன்னுடைய சாகிற வரைக்கும் தன்னுடைய பணிக்காலம் வரைக்கும் சரியாக செயல்படக்கூடிய ஒவ்வொருவரும் கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போலவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த இந்த இயற்கையை நாம் சரிவர பயன்படுத்துகின்ற பொழுது, இயற்கையை மாசுபடுத்தாமல் இருக்கின்ற பொழுது, இயற்கையை பாதுகாக்கின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போலவே தண்ணீரை நாம் அதிக அளவிலே மாசுபடாமல் வீணடிக்காமல் அதனை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய உண்மையான கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறுகிறோம். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் தாய் அன்னை மரியாளை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே திருமணத்தின் போது எடுத்த வாக்குறுதியை இறுதி வரைக்கும் கடைபிடிக்கவும், துறவரத்திலே அருட்தந்தையர்கள் அருட்சகோதரர்கள் எடுத்த வாக்குறுதியை இறுதி வரை கடைபிடிக்கவும், அதே போலவே நாட்டை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்கள் இறுதி வரைக்கும் தான் எடுத்த வாக்குறுதியை கடைபிடித்து மக்களுக்கு நன்மை செய்யவும், அதே போலவே கடவுள் நமக்கு படைத்து பராமரித்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த இயற்கையை நல்ல முறையிலே பேணி பாதுகாக்கின்ற பொழுதும்
இன்னும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை இறுதி வரைக்கும், சாகிற வரைக்கும், மூச்சு இந்த உலகத்திலிருந்து போகிற வரைக்கும் யாரெல்லாம் சரியாக கடைபிடிக்கிறார்களோ, விசுவாசமாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய உண்மையான சகோதரர்களாக, சகோதரிகளாக, தாயாக, தந்தையாக, அண்ணனாக, தம்பியாக, உறவினர்களாக, நண்பர்களாக இருக்க முடியும். அவர்களே உண்மையான கடவுளுடைய பிள்ளைகளாகவும் மாற முடியும் என்பதை இந்த நாளிலே அன்னையினுடைய அர்ப்பணிப்பு விழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே நாமும் அன்னையைப் போலவே கடவுளுடைய திட்டத்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைப்போம். சிறப்பாக இந்த நாளிலே நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய தேவைகளை இறைவன் முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.